இப்போ வந்து அரசே சாராய கடை நடத்துது. இதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே குடிக்க வச்சுட்டாங்க. தாய்மார்களை குடிக்க வச்சுருக்காங்க, ஆண்களை குடிக்க வச்சுருக்காங்க, பெண்களை குடிக்க வச்சுருக்காங்க, குழந்தைகளும் குடிக்கிற, இந்த மாணவர்களும் குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம சமூக வலைதளங்களில். மாணவிகள் குடிக்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த குடிக்க வச்சதுனால விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தி 40 பேர் படிக்கிற வகுப்பில் 35 பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, 5 பேர் சத்துணவு சாப்பிடுவோம். இப்போ 30 பேருக்கு மேலே சத்துணவு சாப்பிட்றாங்க. ஏன்னா அவருடைய தந்தை சம்பாதிக்கிற பணத்தை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை திறந்து வச்சு அங்கே உருவி அனுப்பிடுறாங்க. நேற்று கூட அந்த உதயநிதி கலந்துட்டு ஒரு இதில் வந்து ஒரு குழந்தை சொல்லுது, நாங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறோம், எங்களுடைய தந்தையோட ஆன்மாக்கள் பூரா டாஸ்மாக் கடை தான் படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு வந்து நெஞ்சை சுடும் உண்மைன்னு பாருங்க. ஏன்னா எனக்கு அந்த வயசுல இருந்து இப்ப அந்த குழந்தை பேசும்போது தான் தோணுச்சு எனக்கு. சத்துணவு சாப்பிட்றோம், இந்த இவங்க சொல்றாங்க காலை உணவு போடுறோம், மதிய உணவு போடுறோம், முட்டை இரவு நைட் வந்து ஊட்டி வர்றோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதையும் ஒரு சில குழந்தைகள் சொல்லும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க வரும்போது தான், அதிகாரிகள் வரும்போது தான் வந்து சாம்பார் வந்து நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏதாவது சோதனைகள் வரும்போது சாம்பார் வந்து உள்ள சாம்பார்ல பருப்பை பார்க்கலாம், காய்கறியை பார்க்கலாம். யாருமே வரலன்னா சாம்பார்ல வந்து இதையும் பார்க்க முடியாது, பருப்பையும் பார்க்க முடியாது, காய்கறியும் பார்க்க முடியாது. ஒன்றும் தண்ணியாக ஓடும், அவ்வளோதான், மஞ்சள் கலரில். அந்த சாப்பாடு தான் இப்பயும் வந்து அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை சொல்லியிருந்துச்சு, எங்கள் சாப்பாடு நீங்கள் வந்தால் நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து டாஸ்மாக் கடையை திறந்து வைத்ததுனால சம்பாதிக்கிறவங்க இப்போ வந்து வேலைவாய்ப்பு பெருகிருச்சு. ஆனால் வேலைவாய்ப்பு பெருகின வேலைவாய்ப்பு பணத்தை பூரா அங்கே பிடுங்கிட்டு இருக்கானுங்க. டாஸ்மாக் கடையில் பிடுங்கி மொத்தமாக கோவணத்தை உருவி அனுப்பி விட்டுறாங்க. அவன் வந்து வீட்டில் நிலத்தை கொடுக்க முடியும். குழந்தை காலைல சாப்பாடு கிடையாது, மதிய சாப்பாடு கிடையாது. இப்போ வந்து கையேந்திர நிலைமைக்கு அனுப்பியிருக்காங்க பள்ளிக்கூடத்திற்கு. படிக்க செல்ல இந்த குழந்தைகளை வந்து சாப்பாட்டு கையேந்த வச்ச பெருமை வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு உண்டு. நம்ம சரி இவங்களாம் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உழைத்து சாப்பிடும் வர்க்கமாக இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வை கேட்டு, வேலை நிரந்தரம் கேட்டு அவ்வளோ பேர் போராடினாங்க. அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இன்னைக்கு 3 வேளை வந்து இலவச உணவு போடுறாங்களாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீ ஒழுங்காக கொடுத்து அவங்க உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. இது தூய்மை பணியாளர்கள் வந்து சிறுமைப்படுத்தும் செயலாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அள்ளி கொடுத்து அவங்க வந்து இங்கே வந்து உன் கைட்ட கையேந்த போகிறாங்க. இங்கே குடிக்க வச்சு குழந்தைகளை கையேந்த வைக்கிற, அங்கே வேலை செய்கிற ஒரு வர்க்கத்தை கையேந்த வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியில் மிருகங்கள் கூட செய்யாது. இதெல்லாம் உழைக்கும் ஒரு வர்க்கத்தை கையேந்த வைப்பது வந்து ஒரு பெருமை வேற போட்டுக்கிறாங்க இவங்க. இல்லை தாய் மாணவர் பட்டம் வேற. இங்கே சிந்திக்கணும். இந்த ஆட்சி இருந்தா நாளைக்கு எல்லாருக்கும் இதான் நிலைமை. அங்கங்க இந்த இதை கட்டி விட்டு கஞ்சி தொட்டி திறந்து விட்டு, கருணாநிதி காலத்து சொல்லுவாங்க, கஞ்சி தொட்டி திறந்து விட்டு கஞ்சி ஊற்றி மேலே வந்து மோந்துட்டு போய் குடிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த நிலைமைக்கு தள்ளாமல் இந்த அரசாங்கம் நம்ம ஓயாது. அந்த நிலைமைக்கு நம்ம மக்களை தள்ளிவிட போகுது. தெருவுக்கு தெரு வந்து அந்த தண்ணி தொட்டிக்கிற மாதிரி கஞ்சி தொட்டி வச்சுட்டு அரசாங்கத்துலேருந்து கஞ்சி ஊற்றிட்டு போவாங்க, டெய்லி வந்து குடிச்சிட்டு போவாங்கடா அசோத்துக்கு பதிலாக அப்படின்ட்டு. அந்த ஒரு கொடுமையான நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா கஞ்சாய் தாராளமாக கிடைக்குது. தெருவில் நடந்து போனோம்னா ஆன்சு பாக்கிட்டு அந்த கூலி எதுவும் கீழே கிடக்குது. தெரு நடந்து போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தாராளமாக புழங்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தாம இவங்க வந்துட்டு ஏழை குழந்தைகளுக்கு வந்து 3 வேளை 2 வேளை சோறு போடுறேன், தூய்மை பணியாளர்களை கேவலப்படுத்துன்னு சுத்திட்டு இருக்காங்க. உடனே சொல்லுவாங்க தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு போடுறது வந்து தவறா சொல்லுங்க. சாப்பாடு போடுறது தவறா சொல்லலைங்க யாரும். உழைக்க தயாராக இருக்கும் வர்க்கத்திற்கு ஒழுங்கான ஊதியம் கொடுத்தால் அவர்கள் ஒன்ன போல 100 பேர் சாப்பாடு போடுவாங்க. பிச்சைக்கார அரசுல 100 பேர் சாப்பாடு போடுவாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஊதியத்தை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு பணி நிறத்தை ஒழுங்காக பண்ணீங்கன்னா. அதை விட்டு தெருக்கு தெரு கண் தொட்டி திறக்கிற நிலைமையெல்லாம் கொண்டு வர போறாங்க. ஏன்னா சாராயம் தாராளமாக கிடைக்குது, கள்ளச்சாராயம் தாராளமாக கிடைக்குது, கஞ்சா தாராளமாக கிடைக்குது, கூலி கிடைக்குது, ஆன்சு கிடைக்குது. குழந்தைங்க படிக்க போற குழந்தைங்க அதை அங்கே போகுமா இங்கே போகுமா? ஒரு மோசமான சமுதாயத்தை, வருங்கால சமூகத்தை உருவாக்குவதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப முனைப்போட இருக்குது. எச்சரிக்கை நமக்கு தான் பார்த்துங்க. ஏன்னா நம்ம இளைய தலைமை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். இந்த அரசாங்கம் காப்பாற்றாது. ஏன்னா கடந்த தலைமுறை பார்த்துட்டோம், வருங்கால தலைமுறை எப்படி பண்ண போறாங்க நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இனியாவது உஷாரா இருப்போம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக இருப்போம்.